वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतिदुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. நமஸ்தபாயை. இன்றைய தினம் மேதா பூர்வபாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 11 இருந்துருக்கோம். இதற்கு முன்னாடி சென்ற வகுப்பில் நம்ம குணசந்திகி அப்படிங்கிற அந்த சந்திகியை நாம் பார்த்து முடிச்சிருந்தோம். அந்த சந்தியினுடைய சூத்திரங்கள் என்னவாக இருந்ததுனாக்கா, அதேங்குணா ஆத்குணா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சூத்திரங்கள். அதனுடைய அர்த்தம் என்னவாக இருந்தது? அவர்ணாது அச்சிபரே பூர்வபரையோகோ ஏகோ குணா ஆதேசா சியாத் சம்ஹிதாயாம் அப்படிங்கிற விஷயத்தை நாம பார்த்து முடிச்சிருந்தோம். அகார ஆகாரத்தோட இகார ஈகாரம் சேர்ந்தா ஏகாரமானது வரும். அத போல அகார ஆகாரத்தோட உகார ஊகாரங்கள் சேர்ந்ததுனாக்கா ஓகாரமானது வரும். அத போல அகார ஆகாரத்தோட ருகார ருகாரம் சேர்ந்ததுனாக்கா அர் அப்படிங்கிறது ஆதேசமாக வரும். அகார ஆகாரத்தோட லுகாரம் சேர்ந்ததுனாக்கா அல் ஆதேசமா வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். குணா நாம ஏ ஓ அர் அல் அப்படிங்கிறதானது குணஹா. இந்த குணசந்தி அப்படிங்கிறது எதற்கு அடுத்தபடியாக வந்துன்னே இருந்ததுனாக்கா, நம்ம முதல்ல இருக்கக்கூடிய ஸ்வரசந்தையா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஸ்வரசந்திக்கு கீழே 8 விதமான சந்திகள் இருக்கு. என் சந்தி, யாந்தவாந்தாதேச சந்தி, குணசந்திகி அப்படிங்கிறது 3ஆவதாக இருக்கக்கூடிய அந்த சந்தியை நாம சென்ற வகுப்பில் பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து 4ஆவதாக இருக்கக்கூடிய அந்த சுரசந்திக்கு கீழே விபாகத்தில் வரக்கூடிய 4ஆவதாக இருக்கக்கூடிய விருத்தி சந்திகி அப்படிங்கிற சந்தியை இன்றைய தினம் நாம தெரிஞ்சுக்க போறோம். அதனுடைய டெஃபினேஷன்ஸ் என்ன மாதிரியான விருத்தினா என்ன, அதனுடைய ஆதேசம் என்ன அக்ஷரங்களானது வரப்போறது, அதற்கு என்ன பாணினிய சூத்திரம், அதற்கு உதாரணங்கள் என்ன அப்படிங்கிறது நாம இன்றைய தினம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னாடி ஒரு சுபாஷிதம், அந்த சுபாஷித ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஸ்வரசந்திக்கு கீழே இருக்கக்கூடிய 4ஆவது சந்தியான விருத்தி சந்திகி அப்படிங்கிறத இன்றைய தினம் நாம தெரிஞ்சுக்கிறோம். ஸ்லோகம் பாருங்கோ. குருங்காம் தெய்வதம் தீர்த்தம் கிருதம் மது சதுஷ்டயம் பிரதட்சிணம் பிரகுர்வீத பிரஜாதாம்ச்ச வனஸ்பதீன். குரும் காம் தெய்வதம் தீர்த்தம் கிருதம் மது சதுஷ்டயம் பிரதட்சிணம் பிரகுர்வீத பிரஜாதாம்ச்ச வனஸ்பதீன் அப்படிங்கிறது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, ஒருத்த போயிட்டே இருக்கான். அப்படி அங்கே போகக்கூடிய அந்த வழியில் சில விஷயங்கள் தனக்கு தென்படுறது அல்லது பார்க்கிறான். அப்படி பார்க்கும் பொழுது இந்த விஷயங்களை பார்த்துட்டு நாம பிரதட்சிணம் பண்ணாமல் போகவே கூடாது. அப்படி பிரதட்சிணம் பண்ணாமல் போனாக்கா நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மேன்மை பெருமானாக்கா மேன்மை அடையாது. நம்ம போயிட்டே இருக்கோம், போகக்கூடிய வழியில மார்க்கத்தில் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களானது நமக்கு தென்பட்டால் நம்ம பார்வைக்கு தென்பட்டால் அந்த விஷயங்களை நாம பிரதட்சிணமாக தான் போகணும். ஏன்னா எந்தெந்த விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தென்பட போறதோ அந்த விஷயத்தை நம்ம பிரதட்சிணமா பண்ணா மேன்மை பெற நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். நான் வாழ்க்கையில மேன்மை அடையணும் அப்படின்னு விரும்பாதவா யாருமே இருக்க மாட்டா. எல்லாருமே வாழ்க்கையில மேன்மை பெற வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி தான் இருப்பா. அப்படி யாரெல்லாம் அந்த மேன்மையை நோக்கி இருக்கிறார்களோ அவ வெளியில போகும் பொழுது மார்க்கத்துல இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்தால்
பார்த்த நேரிட்டால் அந்த விஷயத்தை பிரதட்சிணமா தான் பண்ணணும், பிரதட்சிணமா தான் போகணும், அப்பிரதட்சிணமா போயிடக்கூடாது. பிரதட்சிணமா போனா என்ன நடக்கும்? மேன்மை கிடைக்கும், வாழ்க்கையில சிரேஷ்டம் சிரேயஸ் ஆனது கிடைக்கும், அல்லது அது அப்படியே க்ஷீணமாயிடும் அப்படிங்கறத தாத்பரியம். அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னாக்கா, குரும்னா நம்மளுடைய ஆசிரியர் குரு. காம்னா பசு. தெய்வதம் தெய்வம். தீர்த்தம் ஜலம். கிருதம் நெய். மது தேன். சதுஷ்டயம் நல்ல பெரிய மரம், உசரமான மரம் இருக்கு அந்த மரம். இந்த இப்ப நான் மேற்கூறிய எல்லா விஷயங்களையும் இவைகளை நம்ம பார்க்குறோம். நம்ம போகும்போது மார்க்கத்தில் வர்றது இருக்கிறது அப்படின்னாக்கா, நம்ம கண்களுக்கு தென்படுறதுனாக்கா, நம்ம வாழ்க்கையில மேன்மை அடையணும்னாக்கா நிச்சயமா என்ன பண்ணுவோம்? எல்லாருக்கும் அந்த மேன்மை அடையணுன்ற விருப்பமானது இருக்கதா இருக்கும், இல்லாதவா இருக்க மாட்டான். அவ என்ன பண்ணணும்னாக்கா, பிரதட்சிணமா தான் போயாகணும். எந்தெந்த விஷயத்த? குரு, காம் பசு, தெய்வதம் தெய்வம், தீர்த்தம் ஜலம், கிருதம் நெய், மது தேன், சதுஷ்டயனா நல்ல பெரிய மரம். இப்படி இந்த விஷயங்களை என்ன பண்ணணும்? பிரதட்சிணம் பிரகுர்வீத. குர்வீதன் மாத்திரம் சொல்ல, பிரான்ற உபசர்க்கத்தை சேர்த்து போட்டிருக்கார். பிரகுர்வீத கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணா பிரஜாதாம்ச்ச வனஸ்பதின்னு நம்ம வாழ்க்கையில மென்மேலும் மேன்மை அடைய பிரதட்சிணமா போனாக்கா நம் வாழ்க்கை ஏற்றமடையும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தின் மூலமா நம் முன்னோர்கள் நமக்கு தெரிவிச்சு கொடுக்கிறார். குருங்காம் தெய்வதம் தீர்த்தம் கிருதம் மது சதுஷ்டயம் பிரதட்சிணம் பிரகுர்வீத பிரஜாதாம்ச்ச வனஸ்பதின்னு. குருங்காம் தெய்வதம் தீர்த்தம் கிருதம் மது சதுஷ்டயம் பிரதட்சிணம் பிரகுர்வீத பிரஜாதாம்ச்ச வனஸ்பதின்னு அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம். இதை தொடர்ந்து நாம சந்தி பார்த்துட்டு இருக்கோம். விருத்தி சந்திக்கு கீழே இருக்கக்கூடிய 8 வித சந்தியில இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய சந்தி 4வது சந்தி. அதற்கு என்ன பேரு? விருத்தி சந்தின்னு பேர். இந்த விருத்தி சந்திக்கு என்ன சூத்திரம் சொல்றார் பாணினி? விருத்தி ராதைச்சே விருத்தி ரேச்சி. அந்த ஃபுட் நோட்ஸ்ல கொடுத்துருக்கா, பேஜ் நம்பர் 21ல கீழே கொடுத்துருக்கா. விருத்தி ராதைச்சே விருத்தி ரேச்சி அப்படிங்கிற 2 சூத்திரங்கள் இருக்கு. அந்த விருத்தி ராதைச்சின்னு சூத்திரம் என்ன? ஆதைச்ச விருத்தி சம்யா சியாத். அதே மாதிரி விருத்திரேச்சி ஆதேச்சி பரே விருத்தி ஏகாதேசா சியாத் அப்படிங்க. முதல்ல விருத்தினா என்ன? விருத்தினா ஏகார சாரி ஐகார ஔகார ஆர் ஆல் இதெல்லாம் விருத்தின்னு சொல்ற. என்னென்ன வர்ணங்களை? ஐகார ஔகார ஆர் ஆல் இதெல்லாம் விருத்தி அப்படிங்கிறது. விருத்தினா இதான் நமக்கு ஞாபகம் வரணும். போன சூத்திரத்துல குணம்னு சொல்லும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஏகார ஓகார அர் அல்லு பார்த்தோம். அந்த மாதிரி இங்க விருத்தி அப்படின்னா என்ன எடுத்துக்கணும்? ஐகார ஔகார ஆர் ஆல் அப்படிங்கிறது நாம என்ன சொல்ல போறோம்? விருத்தின்னு சொல்ல போறோம். சரி, சந்தினா நமக்கு தெரியும், பூர்வபரத்தில் இருக்கக்கூடிய அக்ஷரங்களானது ஒன்றோடு ஒன்று இணைந்து இன்னொரு ஆதேசமா வருது ஒரு அக்ஷரம்னாக்கா, அந்த 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 இடத்துல நிகழக்கூடிய நிகழ்வுக்கு சந்தி காரியம்னு பேரு. இன்றைய நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? விருத்தி சந்தின்றதை பார்த்துட்டு இருக்கோம். விருத்தினா என்ன? ஐகார ஔகார ஆர் ஆல். சரி, அகார ஆகார அதனோட ஏகார ஐகாரமானது சேரும் பொழுது ஐகாரம் அப்படிங்கிறது ஆதேசமா வரும். அதே போல அகார ஆகாரத்தோட ஓகார ஔகாரமானது இணையும் பொழுது ஔகாரமானது வரும். மொத்தம் 4 ஐகார ஔகாரம். அதுல முதல்ல ஐக்கு அவுக்கு முதல்ல பார்க்க போறோம். அடுத்தது ஆர் ஆல் அடுத்து பார்க்க போறோம். என்ன சொல்றா? அகார ஆகார இத்தியேதாபியாம் வர்ணாபியாம் ஏகார ஐகார இத்தியேதையோ பரையோ ஐகாரஹா. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
அகாரத்தோடையோ அல்லது ஆகாரத்தோடையே இத்தியேதாபியாம் இந்த வர்ணங்களோட ஏகார ஐகார இத்தியேதையோ பரையோகோ. இப்போ பூர்வம் பரம் அப்படின்னா என்னன்னாக்கா உதாரணம் பார்க்கும்போது இன்னும் ஸ்பஷ்டமாக புரியும். ஏக பிளஸ் ஏகம்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ஏகன்னு சொல்லும்போது எப்படி முடியுது அப்படின்னாக்கா ஏக ஆல முடியுது. அப்போ அகாரம் பூர்வமா இருக்கு. ஏகம்னு சொல்லும்போது ஏகாரம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா பரத்துல முதல் வர்ணமா இருக்கு. இப்ப அகார ஏகாரம் சேரும்போது என்ன வரும் சொல்லியிருக்கோம் நம்ம, ஐகாரமானது வரப்போறது. அப்ப ரூபம் என்ன சித்திக்கும், ஏகைக்கம் அப்படிங்கறதான ரூபமானது சித்திக்கும். அகார ஆகாரத்தோட ஏகார ஐகார வர்ணங்களானது சேரும் பொழுது சந்தி காரியம் பண்ணும் பொழுது அதுக்கு விருத்தி சந்தின்னு பேரு. ரூபம் என்னவா சித்திக்கும் அப்படின்னாக்கா ஏக பிளஸ் ஏகம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய அந்த ஸ்திதியானது மாறி ஏகைக்கம் இது ரூபமானது சித்திக்கும். அதுதான் அங்க கொடுத்துருக்கா. அகார ஆகார இத்தியேதாபியாம் வர்ணாபியாம் ஏகார ஐகார இத்தியேதையோ பரையோ ஐகாரः ஆதேசः ஸ்யாத் கமா ஓகார ஔகார இத்தியேதையோ பரையோ ஔகாரः ச. அந்த ஆகாரத்தை காட்டிலும் ஓகார ஔகாரமானது பரமாக இருக்கும் பட்சத்துல ஔகாரः ஔ அப்படிங்கிற வர்ணமானது ஆதேசமா வரப்போறது. இந்த ஔகாரः ச பூர்வபரையோ ஸ்தானே ஏகாதேசः பவதி. இப்ப நான் சொல்லலையா பூர்வம்னா என்ன பரம்னா என்ன, உதாரணத்துல ஏக பிளஸ் ஏகம்னு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. ஏக எப்படி முடியுது, அகாரத்துல முடியுது, அது பூர்வம். ஏகம்ன்றது பரம். அப்ப எப்படி ஆரம்பிக்கிறது, ஏகாரத்துல ஆரம்பிக்கும். அப்ப அகாரமும் ஏகாரமும் இணைந்தால் ஐகாரன்ற எழுத்தானது ஆதேசமாக வரும். ஐகாரம் அப்படிங்கிற வர்ணம் ஆதேசமா வருதுன்னா அது எந்த வகையான சந்தி, விருத்தி சந்தி. எந்தெந்த அக்ஷரங்கள் என்னென்னன்றதை நமக்கு கிளியரா கொடுத்துடுறா. இது மேத்தமேட்டிக்ஸ் ஃபார்முலா மாதிரி மாற்றத்துக்கு உட்பட்டது அல்ல, ஸ்டாண்டர்டா இருக்கும். இதுதான் குணம், இதுதான் விருத்தி அப்படின்றத கொடுத்துட்டால்னா அது மாறவே மாறாது. அந்த வர்ணங்களுக்கு உண்டான சந்தி காரியமானது நிகழ்ந்தால் அது குணசந்தி, இது விருத்தி சந்தின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். அந்த ரீதியில் இன்றைய நம்ம பார்த்துட்டு இருக்க சந்தி என்ன சந்தி, விருத்தி சந்தி. யாரோ வெறுமையா இருக்க மாட்டேங்கிறா, ஏன் நோண்டிகிட்டே இருக்கான்னு தெரியல. ம் யாரும் ஸ்கிரீன்ல தயவு செய்து கை வைக்காது. பாரு, அகார ஆகார இத்தியேதாபியாம் வர்ணாபியாம் ஏகார ஐகார இத்தியேதையோ பரையோ ஐகாரः ஆதேசः ஸ்யாத். அதே மாதிரி அகார ஆகார இத்தியேதாபியாம் வர்ணாபியாம் ஓகார ஔகாரः இத்தியேதையோ பரையோ ஔகாரः ச பூர்வபரையோ ஸ்தானே ஏகாதேசः பவதி. ஒரே ஆதேசம் அந்த போறது. உதாரணம் பாருங்க, ஏக பிளஸ் ஏகம். முதல் ஐகாரத்தின உதாரணம் பார்க்கலாம். ஏக பிளஸ் ஏகம் ஏகைக்கம். என்ன கொடுத்துருக்கா பாருங்க, அகாரம் பிளஸ் ஏகாரம் சேர்ந்தா ஐகாரமானது வருது. அதுக்கு அடுத்து தவ பிளஸ் ஐஸ்வர்யம். தவ பிளஸ் ஐஸ்வர்யம். தவன்னு சொல்லும்பொழுது அகாரமானது பூர்வமா இருக்கு, ஐஸ்வர்யம்னு சொல்றது பரமா இருக்கு. அப்ப அந்த அகார ஐகாரம் சேர்ந்து ஐகாரமா மாறுது. எப்படி ஆகும் ரூபம், தவைஸ்வர்யம். தவ பிளஸ் ஐஸ்வர்யம் தவைஸ்வர்யம். அடுத்து என்ன கொடுத்துருக்கா, சதா பிளஸ் ஏவ. சதா பிளஸ் ஏவ ஆகாரத்தோட ஏகாரமானது சேரும் பொழுது அதனுடைய ரூபமானது என்னவாக வரும் அப்படின்னாக்கா சதைவ. சதா பிளஸ் ஏவ சதைவ. அதே மாதிரி மகா பிளஸ் ஐஸ்வர்யம். மகா பிளஸ் ஐஸ்வர்யம் மகைஸ்வர்யம். மகா பிளஸ் ஐஸ்வர்யம் மகைஸ்வர்யம். ஆகார ஏகாரம் சேரும் பொழுது ஐகாரமானது வருது. இது ஐகாரத்துக்கு உண்டான உதாரணங்களை பார்த்துட்டு இருக்கும். அடுத்தபடியா ஔகாரத்துக்கு என்ன உதாரணம் அப்படின்னாக்கா தஸ்ய பிளஸ் ஓ தனஹா. தஸ்யன்னு சொல்லும்போது அகாரம் முடியறது,
ஓதனஹான்னு சொல்லும்போது ஓகாரத்தில் ஆரம்பிக்கிறது. அப்ப அகார ஓகாரம் சேர்ந்தாக்கா என்னவாகும்? ஔகாரமானது வரப்போறது. அப்ப ரூபம் எப்படி சித்திக்கும்? தஸ்யௌதனஹா. தஸ்ய பிளஸ் ஓதனஹா ஈக்குவல் டு தஸ்யௌதனஹா. இது ரூபம் சித்தியதி. அடுத்து மம பிளஸ் ஔஷதம். மம அகாரம் முடிகிறது. ஔஷதம் சொல்லும் போது ஔகாரமானது ஆரம்பிக்கிறது. சேரும் பொழுது அகார ஔகாரம் ஈக்குவல் டு ஔகாரம் வரப்பு. அப்ப எப்படி ரூபம் சித்திக்கும்? மம பிளஸ் ஔஷதம் மமௌஷதம். அடுத்து கங்கா பிளஸ் ஓகா. கங்கா பிளஸ் ஓகா. கங்கான்னு சொல்லும்போது ஆகாரத்துல முடிகிறது. ஓகஹான்னு சொல்லும்போது ஓகாரத்துல ஆரம்பிக்கிறது. அப்ப ஆகார ஓகாரயோ ஸ்தானே ஔகாரஹ ஆதேசோ பவதி. அப்ப என்ன ஆகும்? கங்கா பிளஸ் ஓகா கங்கௌகா. இது ரூபம் சித்தியதி. மகா பிளஸ் ஔத்சுக்கியம். மகா பிளஸ் ஔத்சுக்கியம் மகௌசுக்கியம். ஆகாரத்தோட ஔகாரமானது சேர்ந்து ஔகாரம் தான் ரூபம் சித்தி. இது ஔகாரஸ்ய உதாகரணானி. என்னது? தஸ்யௌதனஹா மமௌஷதம் கங்கௌகா மகௌத்சுக்கியம். இதெல்லாம் ஔகாரஸ்ய உதாகரணானி. ஐகாரத்துக்கு பார்த்தோம், அதே மாதிரி ஔகாரத்துக்கும் பார்த்துருக்கோம். மொத்தம் விருத்தி எத்தனை எத்தனை விஷயமா நடைபெறுதுன்னு சொன்னோம் முதல்லயே. ஐகார ஔகார ஆர் ஆல், இதுதான் விருத்தின்னு சொல்லிட்டு. அப்படி சொன்னதுல முதல்ல ஐகாரத்துக்கு என்ன உதாகரணம், ஔகாரத்துக்கு என்ன உதாகரணத்தை பார்த்துட்டோம். இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது என்ன? ஆர் ஆல்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு வர்ணங்களுக்கு என்னென்ன உதாகரணம் அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். ஒரே நிமிஷம். என்ன அந்த ரெண்டு ஆர் ஆல் எப்படி வரும்? அது ஆதேசம்னாக்கா அகார பிளஸ் ருகாரம் இருக்குன்னு வச்சுங்களேன். அகாரமோ அல்லது ஆகாரத்தோட ருகாரம் சேர்ந்ததுனாக்கா ஆர் இது ஆதேசா பவதி. அகார ஆகாரத்தோட லு அப்படிங்கிறது சேர்ந்தாக்கா ஆல் ஆதேசா பவதி. அகாராந்தாத் ஆகாராந்தாத் வா உபசர்காத் ருகாராதௌ தாதௌ பரே பூர்வபரயோः ஸ்தானே ஆர் இத்யாதேசோ பவதி. ருகாராதௌ லுகாராதௌ சுப்தாதௌ பரேது விகல்பேன. என்ன சொல்றானாக்கா, அகாராந்தத்தை காட்டிலும் அல்லது ஆகாராந்தத்தை காட்டிலும் உபசர்க்கத்தை காட்டிலும் ருகாராதௌ தாத்தௌ, ருகாரத்தை அந்தமாக உடைய தாத்து பரமாக இருக்கும் பொழுது பூர்வபரயோः ஸ்தானே ஆர் இது ஆதேசோ பவதி. நமக்கு உதாரணம் பார்த்தா நல்லா ஸ்பஷ்டமா புரியும். அதே மாதிரி ருகாராதோ லுகாராதோ சுப்தாத்தோ பரே, ருகாரத்திலும் லுகாரத்தை காட்டிலும் சுப்தாத்துவானது பரமாக இருக்கும் பட்சத்தில் விகல்பேன வரும். விகல்பேன ஒரு பட்சம் வரும், ஒரு பக்கம் வராது. வந்தா வரும், வராட்டி போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, பண்ணாலும் கரெக்டு தான், பண்ணலனாலும் கரெக்டு தான், அதனால விகல்பம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடுறான். இதனுடைய ஆர் ஆல் அதுக்கு என்ன உதாகரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா உதாரணத்தோட பார்த்தா இன்னும் என்னன்னா ஸ்பஷ்டமா நமக்கு புரியும். பாருங்க, அகார பிளஸ் ருகார ஈக்குவல் டு ஆர். அகாரத்தோட லுகாரம் சேர்ந்த ஆல் ஆதேசமா வருது. இதுக்கு என்ன உதாரணம் வரும்? உப பிளஸ் ரிச்சதி. உபங்கிறது உபசர்க்கம். ஏன்னா உபசர்க்கங்கள்லாம் என்ன? பிர பர ப சம்மனு ப நிஸ் நிர்துஸ் துர்வி ஆங்னி அதி அபி அதிசூத் அபி பிரதிபரி உப ஏதே பிராதயான்னு அதெல்லாம் உபசர்க்கங்கள். ஒரு 22 உபசர்க்கங்கள் இருக்கு. அதுல ஒரு உபசர்க்கம் உபங்கிறது. இது உபன்னு சொல்லும்பொழுது அது கூட ரிச்சதி அப்படிங்கிற ஒரு தாத்துவானது. அப்படி சேரும் பொழுது உப்பு பிளஸ் ஆர் பிளஸ் சதி ஈக்குவல் டு உபார்ச்சதி. ஆர் ஆனது ஆதேசமா வரும். இது எப்படி வருது? அகார பிளஸ் ருகாரம் சேரும் பொழுது ஆர், உப பிளஸ் ரிச்சதி உபார்ச்சதி, ஆர்ன்றது ஆதேசமா வந்துருது. பிள பிளஸ் பிர பிளஸ் ரிஷபீயதி. பிரான்றது ஒரு உபசர்க்கம்.
ரிஷபீயதியோட சேரும் பொழுது பிரார்ஷபீயதி. நம்ம என்ன சொல்லிருக்கோம், விகல்பேன சொல்லிட்டா அப்ப பிரஷபீயதி அப்படின்னு வந்துடும். அடுத்து உப பிளஸ் லிகாரியதி, உப பிளஸ் லிகாரியதி, உபால்காரியதி, ஆல் ஆதேசம். இது ஆறுக்கு ஒரு உதாகரணம், ஆளுக்கு ஒரு உதாகரணம். ஆறுக்கு என்ன கொடுக்குறோம், உப பிளஸ் ரிச்சதி உபார்ச்சதி, பிர பிளஸ் ரிஷபீயதி பிரார்ஷபீயதி, உப பிளஸ் லிகாரியதி உபால்காரியதி. இதெல்லாம் உதாரணம். நம்ம இந்த உதாரணத்தை பார்க்கும் பொழுது தான் நமக்கு இது எந்த வகையான சந்தியை சேர்ந்தது அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அந்த ரீதியில் இன்றைய தினம் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சந்தி விருத்தி சந்தி. சூத்திரம் என்ன, விருத்திராதைச் அல்லது விருத்திரேச்சி. விருத்தினா என்ன, ஐகார ஔகார ஆர் ஆல் இதெல்லாம் ஆதேசமா வர போறது. எப்பப்போ வரும், அகாரம் அல்லது ஆகாரத்தை காட்டிலும் பரமான ஏகார ஐகாரஸ்தானே ஐகாரஹா, அகார ஆகாரத்தை காட்டிலும் பரமான ஓகார ஔகாரங்கள் இருக்கும் பொழுது பூர்வபரையோகோ ஔகாரஹா தேசா சியாத். அதே மாதிரி உப பிளஸ் ரிச்சதின்னு சொல்லும்போது இந்த அகாரத்தை காட்டிலும் பரமான ரிக்காரம் இருந்ததுன்னா ஆர் ஆதேசா பவதி. உப பிளஸ் லிகாரியத்தின்னு சொல்லும் பொழுது அகாரத்தை காட்டிலும் லிகார பரமா இருந்ததுனாக்கா இந்த அகார லிகார ஸ்தானே ஆல் ஆதேசோ பவதி. இப்படி ஐகார ஔகார ஆர் ஆல் இது ஆதேசமா வந்ததுனாக்கா அப்படி நிகழக்கூடிய சந்திக்கு என்னென்ன பேரு, விருத்தி சந்திகின்னு பேர். ஒரு ஒரு வகுப்புலையும் ஒரு ஒரு சந்தி தான் நம்ம எடுத்து பார்க்குறோம் கிளியரா. ஏன் அப்படின்னாக்கா குழப்பம் வரக்கூடாது, நம்ம குழப்பிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கிரமத்தில் போயின்னு இருக்கும். அந்த ரீதியில் நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்வர சந்தியில 8 விதமான சந்திகள் காணப்படுறது. அதுல முதல் சந்தி என்ன பார்த்தோம், என் சந்தி. ரெண்டாவது சந்தி என்ன பார்த்தோம், யாந்தவாந்த தேச சந்திகி. மூன்றாவது பார்த்தது குணசந்தி. இன்றைய தினம் நம்ம பார்த்துட்டு இருக்க சந்தி விருத்தி சந்தி. அதுக்கு என்னென்ன விருத்தினா என்ன, ஐகார ஔகார ஆர் ஆல் அப்படிங்கிறது விருத்தி. இதுக்கு அந்நியத் உதாகரணானி நிறைய கொடுக்குற. இது எல்லாமே விருத்தி சந்தி தான். கிருஷ்ண பிளஸ் ஏகத்வம் கிருஷ்ணைகத்வம், வன பிளஸ் ஔஷதம் வனௌஷதம், அத்ய பிளஸ் ஏவ அத்யைவ, ந பிளஸ் ஏவ நைவ, தத்ர பிளஸ் ஏவ தத்ரைவ, தவ பிளஸ் ஔதாரியம் தவௌதாரியம், மா பிளஸ் ஏவம் மைவம், யதா பிளஸ் ஏவ யதைவ, ராஷ்டிர பிளஸ் ஐக்கியம் ராஷ்டிரைக்கியம், பரம பிளஸ் ஔதாரியம் பரமௌதாரியம், தேவ பிளஸ் ஐஸ்வர்யம் தேவைஸ்வர்யம், த்விதீயா பிளஸ் ஏகவச்சனம் த்விதீயைகவச்சனம், திவ்ய பிளஸ் ஔஷதம் திவ்யௌஷதம், கிருஷ்ண பிளஸ் ஔத்கண்ட்யம் கிருஷ்ணௌத்கண்ட்யம், தத்ர பிளஸ் ஏகதா தத்ரைகதா, ததா பிளஸ் ஏவ ததைவ, பரம பிளஸ் ஔச்சித்யம் பரமௌச்சித்யம், திருஷ்ட்வா பிளஸ் ஏதது திருஷ்ட்வைதத், தேவதா பிளஸ் ஏகாத்மியம் தேவதைகாத்மியம், ரக்தா பிளஸ் ஔஷதி ரக்தௌஷதி. இந்த மாதிரி உதாகரணங்களை எடுத்துட்டு அதை நாம இது எந்த வகையான சந்தி, எந்த சந்திக்கு கீழே இதெல்லாம் கொடுத்துருக்கா, அவ சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா பிரகாரம் தான் இந்த சந்தியானது நிகழ்ந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், உட்காந்து கோத்ரூ பண்ணணும், அபியாசம் பண்ணணும். அப்பதான் நமக்கு இது என்ன சந்தி, எந்த மாதிரியான சந்தி, இந்த சந்தி சமாசம் இதெல்லாம் எதற்காகனாக்கா ஒரு காவியம் வாசிக்கிறோம் அல்லது சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வாசிக்கிறோம்னாக்கா பதச்சேதம் பண்ணாதான் அதனுடைய அர்த்தமானது நமக்கு புரியும். அப்படி பதச்சேதம் பண்ணும்போது நமக்கு தெரியணும் அந்த பதங்கள் எப்படிலாம் சேர்த்துருக்கா, எப்படிலாம் பிரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சாதான் அந்த அர்த்தம் நமக்கு சுலபமாக புரியும். அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சந்திகளினுடைய உதாகரணம் என்னென்ன அப்படிங்கிறத நன்னா பார்த்துட்டே வாங்கோ, அபியாசம் பண்ணுங்கோ. நீங்கள் பரீட்சையெல்லாம் நிறைய பேர் எழுதி அமைச்சர் டெஸ்ட் வச்சுருந்தேன், நிறைய பேர் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கா. நான் அதனுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுக்குறேன்.
நீங்களே அதை வந்து எவாலுவேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய பேப்பர்ஸை நான் அனுப்பக்கூடிய ஆன்சரோட வச்சு நீங்கள் செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கலாம். ஏன் இன்னும் அனுப்பாமல் இருக்கேனாக்கா, இன்னும் நிறைய பேர் எழுதலாம், அதுக்காக அவகாசம் கொடுத்துருக்கேன் இல்லையா? அதனால் யார் யாரெல்லாம் இன்னும் எழுத முடியுமோ, எழுதாமல் இருக்கலோ அவெல்லாம் கூட அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு நான் ஆன்சர்ஸை சீக்கிரமாகவே குரூப்பில் கொடுக்குறேன். ஸோ நம்ம பிரதி வகுப்பில் ஒரு சந்தி எடுத்துக்கிறோம். அந்த சந்தி என்ன, அது எப்படி இருந்தால் அந்த சந்தியானது நிகழும், அதே மாதிரி அதுக்கு என்ன சூத்திரம், சூத்திரத்துடைய அர்த்தம் என்ன, அதே மாதிரி உதாரணம்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு நிறைய உதாரணங்களும் நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கும் பிரதி வகுப்பில். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா உட்காந்து ஒரு 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 சந்தியை கற்றுனாலும் அதை நல்லா தரவாக கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய உத்தேசம். அந்த ரீதியில் இன்றைய தினத்திற்கான சந்தி விருத்தி சந்தி அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ உட்காந்து நல்லா அபியாசம் பண்ணுங்கோ. ஸோ இது நடந்து முடிஞ்ச வரைக்கும் பாட சம்பந்தமான ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்கோ, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். புரியுறதா நடத்துறது? ஆம் மहोदय, புரியுது மहोदय. புரியுது மहोदय. दासं दासं धन्यवादः. வரும்போதுதான் பழசு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பில்ட கிளியர் ஆகுது. இப்ப அதோட ஹெல்ப்னாலே இப்ப இந்த கிளாஸோடது दासं धन्यवादः. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ.